CAA சட்டம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்திருக்கிறார். CAA சட்டத்தால் தமிழக இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட அனுமதிக்க மாட்டோம் என EPS தெரிவித்திருக்கிறார். CAA சட்டத்தால் தமிழக இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட அனுமதிக்க மாட்டோம் என EPS தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள். வணக்கம். CAA சட்டத்தால் சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது என்று அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். CAA சட்டத்தால் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் எங்கள் அரசு பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்பதை ஏற்கனவே எங்கள் ஆட்சியின் போது சட்டமன்றத்தை நாங்கள் தெரிவித்தோம் என்று தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஆனால் மதவாத நாடக எதிர்ப்பு ஒன்றைய அரசியல் மூலதனமாக்கி சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஆட்சியில் இருக்கும் போதே பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து ஆட்சியில் இல்லாத போது எதிர்ப்பு என்ற சிறுபான்மையினருக்கு எதிராக துரோகம் செய்கிறது திமுக என்றும் குற்றச்சாட்டு இருக்கும் கோவை கலவரத்தை கைகாட்டி வேடிக்கையை பார்த்து இஸ்லாமியர்கள் முதுகு குத்திய திமுகவிற்கு எங்களை நோக்கி கை நீட்ட எந்த அருகதையும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் சிறுபான்மை மக்களை பாதிக்கும் NIA, UAPA சட்டங்களை எல்லாம் ஆதரித்துவிட்டு வெறும் அறிக்கைகளிலும் மேடை பேச்சுகளிலும் மட்டுமே பாஜக எதிர்ப்பை காட்டிவிட்டு மறுபுறம் பொன்னாடை போர்த்தி சமரசம் வீசி வரவேற்பு அளித்துவிட்டு சிறுபான்மை மக்களின் காவலனாக வேஷம் போடும் திமுகவின் நாடகத்தை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற அவர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் சிறுபான்மை மக்களின் பக்கம் அரணாக நின்று இன்றும் அடக்குமுறைக்கு சட்டங்களை உறுதியாக எதிர்க்கும் என்று தற்போது அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.